உடல்ல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்ல ரொம்ப முக்கியமானது ஹார்ட். எப்பவுமே அந்த ஹார்ட் பீட்டை வச்சு தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய உணர்வுகளோடும் உறவுகளோடும் ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இதயம். இதயத்திற்குமே நமக்கு வந்து ரத்த ஓட்டம் தேவைப்படுது இல்லையா? இந்த ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய பிளட் வெசல்ஸ்ல ஏதாவது பாதிப்பு இருக்கு, இல்ல நம்ம ஹார்ட்ல இருக்கக்கூடிய உள்ள சேம்பர்ஸ்ல ஏதாவது பாதிப்புகள் இருக்கு, ஹார்ட்ல இருக்கக்கூடிய மசில் செல்ஸ்ல பாதிப்பு இருக்குனாலும் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. அடிக்கடி பார்த்தோம்னா இந்த புளிக்குழம்பு தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நிறைய புளி, காரம், எண்ணெய் சேர்த்து அந்த குழம்பு வந்து ரெகுலரா அந்த மாதிரி எடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்போது நிச்சயமாக இருதயம் மட்டும் இல்ல, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா வெசல்ஸ்லுமே கொழுப்புகள் வந்து படிய ஆரம்பிக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா வால்வ்ஸ்ல நிறைய பேருக்கு ஹார்ட்ல இருக்கக்கூடிய வால்வ்ஸ் வந்து பார்த்துருப்போம். அதுல ட்ரைகாஸ்பீட் இருக்கு. இந்த மாதிரி ட்ரைகாஸ்பீட் வால்வ்ல நிறைய பேருக்கு ப்ராப்ளம், மிட்ரல் வால்வ்ல ப்ராப்ளம் இருக்கு, ப்ரொலாப்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இந்த 5 மூலிகைகளை உணவில் தாராளமாக சேர்த்துக்கலாம். அதுல முதல் மூலிகை அப்படின்னு நான் சொல்றது என்னன்னா, ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். இருதயம் தொடர்பான நிறைய கேள்விகள் இருக்கு. என்னோட ஹார்ட்டை நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னா ரொம்ப சிம்பிளா ஏதாவது ஹெர்ப்ஸ் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இப்போ ஹார்ட் தொடர்பாக நம்ம எப்பவுமே வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸில் ரொம்ப முக்கியமானது ஹார்ட். எப்போவுமே அந்த ஹார்ட் பீட்டை வச்சு தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய உணர்வுகளோடும் உறவுகளோடும் ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இதயம். இப்போ இந்த இதயத்தை நான் வலிமையாக வைத்துக்கொள்ள ரொம்ப எளிமையான மூலிகைகள் ஏதாவது இருக்கா, இல்லை தினமும் நான் ஃபாலோ பண்ண மாதிரி ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதற்கு முக்கியமாக பார்த்தோம்னா நான் ஒரு 5 ஹெர்ப்ஸை மட்டும் இந்த பதிவில் சொல்கிறேன். இப்போது ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ப்ராப்ளம், அதாவது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறோம். பேசிக்காக இதுதான் எல்லாருக்குமே வருது. இன்றைக்கு இளம் வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்குமே வருது. நேற்று தான் நான் பார்த்தேன், இல்லை இப்போது நடந்து போய்கிட்டு இருந்தாரு, இல்லை ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாரு, தூங்கிட்டு இருந்தாரு, காலையில் எந்திரிக்கவே இல்லை. இந்த மாதிரியான வருத்தமான செய்திகள் நம்ம நிறைய அண்மையில் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். எதனால் இந்த மாதிரி இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுதுன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்ம இதயத்திற்கு, அதாவது ஒரு மஸ்குலர் ஆர்கன் சொல்கிறோம், தசைகளால் ஆன ஒரு உறுப்பு. இது வந்து ஹார்ட் பீட் வந்து எப்போவுமே சுருங்கி விரிஞ்சிக்கிட்டே இருக்கு. பிளட்டை வந்து நம்மளுடைய எல்லா உறுப்புகளுக்குமே அது செலுத்திக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய பிளட் வெசல்ஸ், இதயத்திற்குமே நமக்கு வந்து ரத்த ஓட்டம் தேவைப்படுது இல்லையா? இந்த ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய பிளட் வெசல்ஸ்ல ஏதாவது பாதிப்பு இருக்கு, இல்ல நம்ம ஹார்ட்ல இருக்கக்கூடிய உள்ள சேம்பர்ஸ்ல ஏதாவது பாதிப்புகள் இருக்கு, ஹார்ட்ல இருக்கக்கூடிய மசில் செல்ஸ்ல பாதிப்பு இருக்குனாலும் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. இதுல நிறைய பேருக்கு பார்த்திருப்போம் இந்த வெசல்ஸ்ல வரக்கூடிய பிரச்சனை. இதுல பிளாக், நிறைய ஹார்ட் பிளாக்கும் நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருக்கிறோம். ஹார்ட் பிளாக் வந்து 20% இருக்கு, 70% இருக்கு, 80% இருக்கு அப்படின்ட்டு. கொரோனரி ஆர்டரி டிசீஸ், CAD அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இன்றைக்கு காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நம்ம பார்க்க முடியுது. இளம் வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்குமே இந்த டிசீஸ் ஏற்படுதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இதயம் தொடர்பாக நம்ம வெசல்ஸ்ல ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் இருந்தாலும் அதுல நிறைய பேருக்கு பிளாக்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்ட் பிளாக்ஸ் வந்து பார்த்தோம்னா ஹெரிடிட்டியா நம்ம நிறைய பேருக்கு வரதை பார்க்க முடியுது. என்னுடைய தாத்தாக்கு இருந்தது, அப்பாவுக்கு இருக்கு, இப்போ எனக்கும் இருக்கு. இந்த மாதிரி கண்டிஷன் ஹெரிடிட்டி ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். எப்படி இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ் சொல்றோமோ, இந்த ஹெரிடிட்டி ஹார்ட் டிசீஸும் இன்னைக்கு பரவலாக நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து என்னுடைய இருதயத்தை ஆரோக்கியமாக நான் பார்த்து கொள்வது எப்படி? இதுல நான் செய்யக்கூடிய சில தவறுகள் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வீட்லயே வந்து பார்த்தோம்னா சில உணவு முறைகள் நம்ம செஞ்சுட்டு இருப்போம். அதிகமா எண்ணெய் சேர்த்து சாப்பிட்றது, புளி சேர்த்து, புளியை நல்லா சுண்ட வச்சு இந்த வத்த குழம்புலாம் சிலர் வீட்டுல செய்வாங்க. நிறைய காரக்குழம்பு, அடிக்கடி பார்த்தோம்னா இந்த புளிக்குழம்பு தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நிறைய புளி, காரம், எண்ணெய் சேர்த்து அந்த குழம்பு வந்து ரெகுலரா அந்த மாதிரி எடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா இது வந்து எங்க வீட்டில் இருக்கக்கூடிய பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்போது நிச்சயமாக இருதயம் மட்டும் இல்ல, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா வெசல்ஸ்லுமே கொழுப்புகள் வந்து படிய ஆரம்பிக்கும். இன்னைக்கு இதயத்துல அத்ரோஸ்க்ளரோசிஸ் கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கு. ஹார்ட்ல இருக்கக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸ்ல கொழுப்பு படிஞ்சு ஹார்ட்டோட செயல்பாடுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கிற கண்டிஷன் நிறைய பேருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ் இருந்துச்சுன்னா அதை தயவுசெய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக எக்ஸஸா நம்ம சாப்பிடக்கூடிய சால்ட், உப்புமே வந்து நிறைய போட்டு சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இரவு நேரத்தில் நம்ம
தூங்கக்கூடிய நேரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நிச்சயமா ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் நிச்சயமா எல்லாருமே இந்த தூக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அந்த இதயத்தை நம்ம வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா, உறவுகளோடு நம்ம நீண்ட நாட்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த குறிப்புகள் எல்லாமே நம்ம நிச்சயம் ஃபாலோ பண்ணணும். அதற்கு அடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த 5 மூலிகைகள்ல நிச்சயமா ஏதாவது ஒரு மூலிகையாவது தினமும் ஃபாலோ பண்ணுங்க. இல்ல இந்த 5 மூலிகையும் நான் ஃபாலோ பண்றனாலும் ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா இந்த 5 மூலிகையும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த நான் சொல்லக்கூடிய இந்த 5 மூலிகையுமே கார்டியாக் டானிக் அப்படின்றது, அதாவது இதயத்தை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல். இதில் இருக்கக்கூடிய ஆல்கலாய்டு கிளைகோசைட்ஸ் எல்லாமே ஹார்ட் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது. ஹார்ட் வால்வ்ல எப்பேற்பட்ட பாதிப்புகள் இருந்தாலும் அடைப்புகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கு. இப்போ வந்து பார்த்தோம்னா வால்வ்ஸ்ல நிறைய பேருக்கு ஹார்ட்ல இருக்கக்கூடிய வால்வ்ஸ் வந்து பார்த்துருப்போம். அதில் ட்ரைகாஸ்பீட் இருக்கு. இந்த மாதிரி ட்ரைகாஸ்பீட் வால்வ்ல நிறைய பேருக்கு ப்ராப்ளம், மிட்ரல் வால்வ்ல ப்ராப்ளம் இருக்கு, ப்ரொலாப்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இந்த 5 மூலிகைகளை உணவில் தாராளமாக சேர்த்துக்கலாம். அதுல முதல் மூலிகை அப்படின்னு நான் சொல்றது என்னன்னா மா இஞ்சி. இது நம்ம வந்து மார்க்கெட்ல எப்பவுமே பார்க்கக்கூடிய ஒரு மூலிகை, அபரிமிதமான ஒரு மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் இந்த மா இஞ்சி. இந்த மா இஞ்சியை நான் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன பண்றோம்னா மா இஞ்சி வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெய் காரம் நிறைய சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம ஊறுகாய் மாதிரி எடுக்கிறோம். சாப்பிட்றதுக்கு ஊறுகாய் நல்லது, டேஸ்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. நல்லதுன்னு சொல்ல முடியாது, டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த இதயம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்கள ஊறுகாய் மாதிரி சாப்பிட வேண்டாம். இந்த மா இஞ்சியை நான் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, இந்த மா இஞ்சி கொண்டு வந்து நம்ம அந்த சாறு எடுத்து தேனோடு கலந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது காலையில் எம்டி ஸ்டொமக்கில். ஏன்னா இந்த மா இஞ்சியில் இருக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ் எல்லாமே என்னன்னா நம்ம ஹார்ட் மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது. மைனூட்டாக இருக்கிற பிளட் வெசல்ஸ், எஸ்பெஷலி கிட்னி, ஹார்ட்டுக்கு மட்டும் இல்லை கிட்னிலையும் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப 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 மைக்ரோ வெசல்ஸ்னு சொல்லலாம், மைனூட்டாக இருக்கும். அந்த வெசல்ஸ்லையும் நம்ம வந்து பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கணும், பிபி மெயின்டைன் ஆகணும்னா இந்த மா இஞ்சி ரொம்ப சிறந்தது. இதை வாங்கிட்டு வந்து நம்ம அரைச்சி ஒரு ஜூஸ் மாதிரி ஒரு 10 ml எடுத்தால் கூட போதும். 10 ml எடுத்து இதில் கொஞ்சம் தேன் கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். தேன் கலந்து இந்த மா இஞ்சி சாப்பிடும்போது இதயத்திற்கு மிக சிறந்தது. நம்ம பாடியில் எந்த மூளை மோடுக்குள்ள எங்கே கொலஸ்ட்ரால் இருந்தாலும் அதை வெளியில் கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது. முக்கியமாக இன்னைக்கு நிறைய நபர்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு, அதற்குமே இந்த மா இஞ்சியை பயன்படுத்தலாம். இல்லைங்க என்னால் தினமும் இதை வந்து ஜூஸ் மாதிரி எடுத்து குடிக்க டைம் இல்லை, வேற எப்படியாவது இந்த மா இஞ்சி எடுத்துக்கலாமான்னா இதை வாங்கிட்டு வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உலர்ந்ததுக்கு அப்புறம் இதை தட்டி மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கணும். இந்த பவுடரை நம்ம ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணியோ இல்லைன்னா தேனில் கலந்தோ நம்ம சாப்பிட்டுட்டும் வரலாம். இந்த மாதிரி சாப்பிடும்போதும் இதய தசைகளுக்கு வலிமையை தரக்கூடியது. அடுத்து இன்னொரு முக்கியமான மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா தாண்டிக்காய். இந்த தாண்டிக்காயை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், அதை திரிஃபலா சூர்ணம் தெரியாதவங்களே இருக்க மாட்டீங்க. அதில் ஒரு மூலிகை தான் இந்த தாண்டிக்காய் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தாண்டிக்காயில் இருக்கக்கூடிய டானிக் ஆசிட், டானிக் ஆசிட்னா துவர்ப்பாக இருக்கக்கூடியது, இதய தசைகளை அவ்வளோ வலிமை சேர்க்கக்கூடியதுன்னு சொல்லலாம். தாண்டிக்காய் பொடியும் டெய்லி நம்ம நைட்டில் சாப்பிட்டுட்டு வரலாம். நைட்டில் வெந்நீரில் கலந்து நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா இதய தசைகள் வலிமை பெறும். இல்லைன்னா நம்ம தேனோடு கலந்து கூட சாப்பிடலாம். இல்லைங்க நான் திரிஃபலா சூர்ணம் ரெகுலராக சாப்பிடலாமான்னா தாராளமாக சாப்பிடலாம். தாண்டிக்காய் வந்து பார்த்தோம்னா அதாவது உடல்ல இதயத்திற்கு மட்டும் இல்ல அந்த ரத்த ஓட்டத்தை வந்து சரி செய்வதற்கு, அதாவது ஹேர் நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்கும், அதற்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த தாண்டிக்காய் ஹேர் பேக்கா கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதயத்தை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லிக்காய். நெல்லிக்காய் தான் நான் டெய்லி சாப்பிட்றேனே, டெய்லி ஜூஸ் போட்டு சாப்பிட்றேனே அப்படின்னு சொல்வீங்க. தாராளமாக நெல்லிக்காயை நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதையும் பொடியாக நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுல முக்கியமா கருநெல்லியா இருந்துச்சுன்னா ரொம்ப சிறந்தது. கருநெல்லி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சின்ன சின்னதாக அதிகமான தோற்பு இருக்கக்கூடியது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மருந்துகள் எல்லாத்துலேயுமே இந்த கருநெல்லி தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அந்த அளவுக்கு வீரியமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் இந்த கருநெல்லி. ஏன்னா காயக்கல்ப மூலிகை அந்த காலத்துல இருந்தே இந்த நெல்லிக்காயை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அதாவது அவ்வைக்கு கொடுத்தது நெல்லிக்காய் தான் இல்லையா, அதியமான் கொடுத்தது. அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு காயக்கற்ப ஒரு மூலிகைனா இந்த நெல்லிக்காய் சொல்லலாம். நெல்லிக்காய் பொடியாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லை நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு நான் குடிக்கிறேன் அப்படின்னா அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதயத்திற்கு மிக சிறந்தது. அடுத்து முக்கியமான ஒரு மூலிகை
மூலிகை. இது உஷ்ணத்தை அதிகமாக தரக்கூடிய ஒரு மூலிகை. அதுதான் சிற்றரத்தை. சிற்றரத்தை, பேரரத்தைன்னு 2 வகை இருக்கு இந்த ஹெர்ப்ல. இதுவுமே இந்த சுக்கு மாதிரியான ஒரு அந்த ஃபேமிலியை சேர்ந்தது தான். ரொம்ப காரமாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இந்த சிற்றரத்தையை எவ்வளோ பயன்படுத்தணும்னா 2 பிஞ்ச் 2 சிட்டிகை அளவு தான் பயன்படுத்தணும். இந்த சிற்றரத்தை பொடியை நம்ம என்ன பண்ணோம்னா தேனில் கலந்து ஒரு நாளைக்கு ஒரே வேளை சாப்பிட்டா கூட போதும். அந்த அளவுக்கு இதில் அதிகமான உஷ்ணத்தன்மை இருக்கக்கூடியது, கார்ப்பு தன்மையும் இருக்கக்கூடியது. இந்த மூலிகையை சாப்பிடும். எதற்காக இவ்வளோ உஷ்ணமாக இருக்கே, இதை நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு ஹீட் பாடியாக இருந்துச்சுன்னா சிற்றரத்தை பொடி ஒரு 2 சிட்டிகையை நிச்சயமாக நம்ம நெய்யில் கலந்து தான் சாப்பிடணும். நெய்யில் கலந்து சாப்பிடும்போது அதிகமான உஷ்ணம் ஏற்படாமல் நம்ம பிளட் வெசல்ஸ், அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இந்த சிற்றரத்தை ரொம்ப ரொம்ப சிறந்தது. அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய 5வதாக சொல்லக்கூடிய மிக சிறந்த ஒரு மூலிகை தான் கருமஞ்சள். மஞ்சள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மஞ்சள்ல இல்லாத ஒரு சத்துக்களே இல்லை, ஒரு மருத்துவ குணங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுல இந்த கருமஞ்சள் அப்படின்னு பார்த்தோம்னா மிக சிறந்த ஒரு நல்ல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இதுல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, ஆன்டி வைரல், ஆன்டி ஃபங்கல் இது ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கு. இந்த கருமஞ்சளை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா, இது பச்சை மஞ்சள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். கிடைச்சா அதை அரைச்சி அந்த சாறை மட்டும் எடுத்து நம்ம இஞ்சி சொன்ன மாதிரி தேனில் கலந்து சாப்பிடலாம். இல்லைனா கருமஞ்சள் பொடியை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த கருமஞ்சள் பொடியையும் நம்ம தேனில் கலந்தோ இல்லை வெந்நீரில் கலந்தோ நம்ம குடிச்சிட்டே வரலாம். வீட்டில் முக்கியமாக ஆர்த்ரைட்டிஸ் தொடர்பான வலிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காலில் நமக்கு வந்து நடக்கவே முடியல, கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. இந்த கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடிய நபர்களும் கருமஞ்சளை பயன்படுத்தலாம். கருமஞ்சளை வெந்நீர் விட்டு நல்லா கலந்து பெயின் இருக்கக்கூடிய இடத்துல, வலி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம 10 போட்டாலும் அந்த வலிகள் குறைய ஆரம்பிக்கும். இது இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க கருமஞ்சளையும் பயன்படுத்தலாம். நான் சொன்ன இந்த 5 மூலிகைகளுமே ரொம்ப ரொம்ப, அதாவது இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கார்டியாக் டானிக் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கெல்லாம் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது, இல்லை நான் உடலில் கொழுப்பு சேராமல் நான் பாதுகாத்துக்கணும், இதயம் தொடர்பான வலிகளோ இல்லை பிரச்சனைகளோ வராமல் நான் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 5 மூலிகைகளும் உணவிலோ இல்லை டெய்லி நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.